ஹலோ ஆல், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோங்க. சின்ன பசங்களாக இருந்தப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முதல் நாள் போனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அடுத்த நாள் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடலாம். பட் இப்போ ஹையர் கிளாஸ் வந்துட்டாங்க இல்லையா, ஸோ நிறைய ஸ்கூல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் திருவிழா வந்துருச்சுன்னா ஒரு 4-5 டேஸ்க்கு அட்மின் கூட ஒர்க் ஆகுது ஸ்கூலில். அதுக்கு முன்னாடி போய் நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்சுக்கணும் இல்லையா. ட்ரெயினில் தாங்க கிளம்புனோம். எப்போவுமே குட் பை சொல்லிவிட்டு கிளம்புறது ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, ரெயின் ஆர் ஷைன், லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் ரைட். நாங்கள் வந்தே பாரத்தில் தாங்க வந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. யூஸ்வலாக நாங்கள் மீல் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். வீட்டில் இருந்து இல்லை வெளியில் கூட பேக் பண்ணிவிட்டு வருவோம். ட்ரெயினில் சாப்பிட பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். இந்த தடவை ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு பசங்களும் ஆசைப்பட்டாங்க. சரின்ட்டு மீல் இன்க்ளூட் பண்ணியிருந்தோங்க. மீல் வரதுக்கு முன்னாடியே எங்களோட ஜிம்ஜாம் பிஸ்கெட், ஃபேவரட் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். வித்தின் 10 மினிட்ஸில் மீலும் வந்துடுச்சு. ஜீரா ரைஸு, சிக்கன் கிரேவி, அப்புறம் தால், அப்புறம் என்ன இருந்தது, வாழைக்காய், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. ரைஸ் ஓகேவாக இருந்தது. கரீஸ் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் கொஞ்சம் பேண்ட்ரிலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பேண்ட்ரிலாம் நீட்டாக தாங்க இருந்தது. பட் டாய்லெட் வந்து அவங்க எவ்வளோதான் சர்வீஸ் தந்தாலுமே கொஞ்சம் நம்ம ஜனங்களும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும் இல்லையா. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு உட்காந்துருந்தேன். ஐஸ்கிரீம் கொண்டு வந்துட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் பசங்களுக்கு கதை சொல்லிகிட்டு இருந்தேன். அவனுங்க குட்டி வயசில் வரும்போதெல்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருப்பானுங்க, என்ன கேட்டு அடம்படுவானுங்க, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். நாங்களாம் அப்படிலாம் பண்ணோம், அதெல்லாம் கிடையவே கிடையாதுமா, நாங்களாம் அவ்வளோ நல்ல பசங்க, அது இதுன்ட்டு அவனுக்கு 2 போய் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வைக்காம விட்டேங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா இன்றைக்கி இவனுங்க இவ்வளோ வாய் பேச மாட்டானுங்க. எல்லாத்தையும் போட்டு காமிச்சிருந்துருக்கலாம். ஆக்சுவலாக இந்த யூடியூபே நான் வந்து ஒரு என்னோடய லைஃபு, என் பசங்களோட லைஃப்பை கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணிக்கணுன்றக்காக ஆரம்பித்தது தான். இது முன்னாடியே நான் பண்ணியிருந்துருக்கணும். நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலாக 2018 நான் இந்த சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சேங்க. பட் ஏன்னே தெரில, அப்போ எல்லாம் நான் வேணான்னு விட்டுட்டேன். சரி, ஓகே, இப்போயாவது ஆரம்பிச்சோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா இவனுங்களுக்கெல்லாம் காட்டலாம், நீங்கள் இத்தனை சேட்டை பண்ணியிருக்கீங்கடான்னு சொல்லிட்டு. அப்புறம் பேசிகிட்டே வந்தோம். சேலம் ஜங்ஷன் வந்துருச்சுங்க. ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அளவுக்குலாம் வயிற்றில் இடம் இல்லை. டீ காஃபி யாரும் குடிக்க மாட்டோம். சும்மா அவங்களுக்கு வந்து டீ எப்படி மேக் பண்ணணுன்னு என் பையனுக்கு அந்த கிட்டு வச்சு பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டானுங்க அவனுங்க. சேலம் ஜங்ஷன் வரைக்கும் ஆன் டைம் ஸ்மூத்தாக போச்சுங்க ஜேர்னி. சேலம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி ஒரு 10 மினிட்ஸ் தான். நாமக்கல் போகிற வழியில் ஒரு 10 மினிட்ஸ் தான். ஒரு டனல் மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போச்சு. வண்டி அங்கேயே நின்றுச்சுங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன் பயமாக இருந்துச்சுன்னா, லைட்டாக ஸ்மோக் வந்துச்சு. ஏதோ பிரேக் இஷ்யூன்னு சொன்னாங்க. லைட்டாக ஸ்மோக் வந்துச்சு. நம்ம தான் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஹாரி பாட்டர் மூவி, இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவிலாம் எல்லா லீவுக்குமே உட்காந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்குமே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம தாட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அச்சச்சோ என்னடா இது இப்படி நின்றுச்சே, ஸ்மோக் வருது. அப்புறம் அந்த டோருமே ஓப்பன் ஆகலைங்க. மோஸ்ட்லி எதாவது எமர்ஜென்சினா டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்க, அதானே மெயின் டோரு. அது ஓப்பனும் பண்ணலை. பட் அவங்களே ஒரு 10-15 மினிட்ஸ் தான், மொத்தமாக பார்த்தனோன்னா ஒரு 10-15 மினிட்ஸில் அந்த இஷ்யூ சரி பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த ஜனங்க பண்ணுற இதில் கொஞ்சம் எல்லாருமே பேனிக் ஆகிட்டோங்க. இந்த இடம்தான் இங்கே பார்த்திங்களா, 2 சைடும் டனலு. இந்த சைடும் அதாவது மேலே கவர் ஆகலை, பட் இந்த சைடும் ஃபுல்லாக டனலு, இந்த சைடும் ஃபுல்லாக டனலு. க்ளோஸ் பண்ண ஏரியா மாதிரி இருந்துச்சு அங்கே. அதனால் கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. அப்புறம் அவங்களே சரி பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு கரூருக்கு 5:40க்கு வர வேண்டியது 6:30க்கு வந்துட்டோங்க. ஒரு 45 மினிட்ஸ் லேட்டு. 6:30க்கெலாம் வந்துட்டு அப்புறம் என்ன, கரூருக்கு வந்தாச்சு. கால் டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போகிற வேண்டியதான் வேலை. போகிற வழியில் கொஞ்சம் மாவு இதெல்லாம் வாங்கிட்டோங்க. ஏன்னா நாங்கள் வந்து வீடு விட்டு ஏப்ரல் 2 நாங்கள் ஊர் சுற்றிட்டு தான் இருக்கோம். அதனால் போயிட்டு கொஞ்சம் வீடெல்லாம் செக் பண்ணிவிட்டு, வண்டி வாகனம் லைட்டெல்லாம் செக் பண்ணோம். இந்த ஆர்வம் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க. அது சமைச்சு சாப்பிட்டு கார சட்னி வச்சு நல்லா சூப்பராக தோசை ஊற்றி சாப்பிட்டு தூங்கியாச்சுங்க. ஓகேங்க, பாய்ங்க.